தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்து போனாலும் நாம் என்ன பண்ணுவோம்? பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் நித்தமும் நம்மை நடத்தி போஷிக்கிறார். எத்தனை பேர்த்தாலும் சொல்ல முடியும்? கர்த்தர் அனுதினமும் என்னை நடத்துகிறார். ஹல்லேலூயா. நம் தேவன் நம்மை அனுதினமும் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே நம்ம தியானித்தது போல விசுவாசம் என்பது ஒரு முறை விசுவாசித்து விட்டு வாழ்க்கை முழுவதும் நடந்து போயிடலாம் நினைத்து பார்க்கக்கூடாது. பாருங்க, அனுதினமும் விசுவாசிக்க வேண்டும். அனுதினமும் அவர் நம்மை நடத்துகிறார். நாளைக்கான தேவையை அவர் பார்த்து கொள்வார். நாளைக்கு என்ன தேவைன்னு அவருக்கு தெரியும். நம்மளோட கவலைகளை இன்றைக்கான தேவைக்காக மட்டும் வைத்தா மட்டும் போதும். ஹல்லேலூயா. நாளைக்கு எப்படி இருக்கும், அடுத்த வருஷம் எப்படி இருக்கும், நம்ம எப்படி போக போகிறோம், அநேகர் ஒரு டூப்ளிகேட்டாகவே வாழ்ந்துட்டு இருக்கோம் பாருங்க. ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம இப்போ எப்படி இருக்கோன்றதை நினச்சி வாழ்கிற வாழ்க்கை தான் கரெக்டு. நம்ம அநேகர் என்ன பண்ணுறோம், நாளைக்கு எப்படி இருக்க போதோ, அடுத்த வாரம் நம்ம எப்படி இருக்க போகிறோமோ, ஒரு வருஷம் கழித்து நம்மளை யார் பார்ப்பாங்களோ, ஒரு வருஷம் கழித்து நமக்கு தேவைகள் சந்திக்க போடுமோ, எங்கே போனாலும் இந்த சிந்தனையை தான் நம்மளை மேற்கொண்டு இருக்குது பாருங்க. எத்தனை பேருக்கு அந்த ஒரு உணர்வு இருக்குது? அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. சும்மா சபையில் உட்காந்துருந்தா கூட என்ன யோசிப்பீங்க? வீட்டுக்கு போய் அந்த வேலையை செய்யணுமே, வீட்டில் போய் பாத்திரத்தை கழுவணுமே, நாளைக்கு வேலைக்கு போகணும், இன்னைக்கு துணியெல்லாம் துவைக்கணுமே, இதுவும் கவலை தானே. இப்போ எதிர்காலத்தில் நம்ம எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைகளுடைய எதிர்காலம் எப்படி இருக்கும், நம்ம பிள்ளைகளுக்கு நம்ம போஷிக்க முடியுமா, அப்படின்னு சொல்லி பல கவலைகள் நமக்கு இருக்கு பாருங்க. மிட்டு வேணாம், பேச மாட்டோம். இப்போ நம்ம எப்பொழுதுமே எப்படி இருக்கோம்? மிட்டு வேணாம் குறைச்சிருங்க, மிட்டு ஃபுல்லுமே ட்ரிபிளும் குறைச்சிருங்க. ஓகேண்ணே, சரிங்க. இப்போ எப்பொழுதுமே நம்ம எப்படி இருக்கோம்னா எதையாவது ஒன்று சிந்தித்து கொண்டே தான் இருக்கோம் பாருங்க. அப்போ வேத வசனம் சொல்லுது, உங்கள் விசுவாசத்தை அவர் மீது வைத்து விடுங்கள். ஹல்லேலூயா. தேவன் நமக்கு அடைக்கலமும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். ஆகையால் பூமி நிலை மாறினாலும் மலைகள் பெயர்ந்து நடு சமுத்திரத்தில் சாய்ந்து போனாலும் அதன் ஜலங்கள் கொந்தளித்து பொங்கி அதன் பெருக்கினால் பர்வதங்கள் அதிர்ந்து போனாலும் நாம் பயப்படக்கூடாது. ஹல்லேலூயா. நான் சொல்லுங்க, நான் பயப்படேன். வாயிலை திறந்து சொல்லுங்க, நான் பயப்படேன், நான் பயப்பட மாட்டேன். ஸோ நான் சொன்னது போல் அநேகர் என்ன பண்ணுறாங்க, அவிசுவாசத்தினால நாளைக்கு கிடைக்குமா நமக்கு சாப்பாடு, நாளைக்கான தேவைகள் சந்திக்கப்படுமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இந்த சிந்தனையில் தான் இருக்கோம் பாருங்க. இப்போ இருக்கிற பலன் நாளைக்கு இருக்குமா? இன்னும் சில பேர்த்துக்கு இன்னைக்கு சுகமாக இருக்கும், இன்னைக்கு நல்ல ஹெல்த்தியாக இருக்கும், இன்னைக்கு நல்ல சமாதானமாக இருக்கும், இதே சமாதானம் எப்பொழுதும் எனக்கு இருக்குமா அப்படின்னு யோசிச்சுட்டு தான் இருக்கேன் பாருங்க. ஆனால் தேவன் என்ன சொல்கிறாருன்னா, எதிர்காலத்தை குறித்ததான கவலையை விட்டு விடுங்கள். ஏன்னா உங்கள் எதிர்காலம் அவர் கையில் இருக்கு பாருங்க. எனக்கு தெரிஞ்சதெல்லாம் ஒன்றே ஒன்று தான், எதிர்காலத்தில் நான் நல்லா இருப்பேன். ஹல்லேலூயா. நான் ஸ்கூல் படிக்கும்போது, காலேஜ் படிக்கும்போது எந்த கவலையுமே பட மாட்டேன். நான் பாட்டு போவேன், ஏன்னா வீட்டுக்கு வந்தால் சாப்பாடு கிடைக்குது, தேவைகளுக்கு வீட்டில் அப்பா அம்மா என்ன பண்ணுறாங்க, வாங்கி கொடுத்துட்றாங்க. அப்போ ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போதெல்லாம் எல்லாரும் அப்படி தானே, ஜாலியாக இருப்போம், எங்கேனாலும் போவோம், நினச்ச இடத்துக்கு போவோம், ஃப்ரெண்ட்ஸ் கூட போவோம், வருவோம். இப்படி தான் இருக்கும்போது நம்மளுக்கு ஒரு கவலையுமே இல்லை. அப்போ நான் சொல்லுவேன், எதிர்காலம், உன்னோட எதிர்காலம் என்ன, எப்படி இருக்க போகிறேன்னு கேட்டால் கர்த்தர் பார்த்து கொள்வார், அவர் இருக்கா, இல்லை எனக்கு பிரச்சனையே இல்லைங்க, ஒன்றே ஒன்று தெரியும், எதிர்காலம் நல்லா இருக்குங்க அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் அதே நம்ம அந்த படிப்பெல்லாம் விட்டுட்டு ஒரு குடும்ப வாழ்க்கைக்குள்ள நமக்குன்னு ஒரு பொறுப்பு வரும் பொழுது, நமக்குன்னு ஒரு வீடு, நமக்குன்னு ஒரு குடும்பம், நமக்குன்னு ஒரு கமிட்மெண்ட்ஸ் வரும்போது இதே வார்த்தையை நம்மளால் சொல்ல முடியுமா? நம்ம விசுவாசமாக தான் இருக்கோம் பாருங்க. நம்ம அம்மா அப்பாவை பார்க்கணும், பிள்ளைகளை பார்க்கணும், அந்த வாழ்க்கை வேற, இந்த வாழ்க்கை வேற. அப்போ ஆண்டவர் சொன்னார் என்கிட்ட, நீ அப்போ எப்படி இருந்தியோ அப்படியே எப்பயும் இருன்றார். அல்லேலூயா. நீ ஸ்கூல் படிக்கும் போது, காலேஜ் படிக்கும் போது எப்படி இருந்தியோ அதே மாதிரி எப்பயும் இரு. நீ அப்போ என்ன சொன்ன,
எதிர்காலம் எப்படி இருக்கலாம்னு தெரியாது, ஆனால் நல்லா இருக்கும்னு எல்லாத்தையும் சொன்னேன். இப்பயும் நான் அதே தான் சொல்கிறேன், எதிர்காலம் நல்லா தான் இருக்கும். அல்லேலூயா. இப்போ நீங்களும் சொல்லுங்கள், இப்போ நான் நல்லா இருக்கேன், எதிர்காலத்தை குறித்ததான கவலை எனக்கு தேவையில்லை. ஒன்றே ஒன்று தெரியும், என்னுடைய எதிர்காலம் அவருடைய கரத்தில் இருக்குது. அல்லேலூயா. எத்தனை பேர் உண்மையாக சொல்ல முடியும், என்னுடைய எதிர்காலம் அவருடைய கையில் இருக்கிறது, நாளை தினம் அவருடைய கையில் இருக்கிறது, அடுத்த வாரம் அவர் கையில் இருக்கு. அப்புறம் எதுக்கு கவலைப்படுறீங்க? உலகம் சொல்லும், நீ நீ தகுதியான ஒரு மனிதன் கிடையாது, நீ பாவின்னு சொல்லலாம், நீ ஞானவான் கிடையாதுன்னு சொல்லலாம், நீ பைத்தியக்காரன்னு சொல்லலாம். ஆனால் நான் சொல்கிறேன், இன்னைக்கு நான் நல்லா இருக்கேன், எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அது மட்டும்தான். அல்லேலூயா. இன்றைக்கான தேவையை என் தேவன் சந்தித்திருக்கிறார். இன்னைக்கு மூச்சு விட உதவி செய்திருக்கிறார். என் ஹார்ட் பீட் நல்லா பீட் ஆகிறது உதவி செய்திருக்கிறார். காலையில் உற்சாகமாக எழுந்திருக்க உதவி செய்து இருக்கிறார். அப்போ இதுக்கு நீங்க நன்றி சொல்லுங்க. நாளை தினத்தை யோசிக்காதீங்க, உங்க ஃபியூச்சரை யோசிக்காதீங்க, உங்க குடும்பத்தை யோசிக்காதீங்க. உங்க குடும்பத்தை பார்த்து கொள்வதும் அவருடைய கரத்தில் தான் இருக்கு பாருங்க. அல்லேலூயா. இதுதான் என்னால ஆண்டவர் இதுதான் சொன்னார், சின்ன பிள்ளை போல மாறிடு. வசனமும் அதான் சொல்லுது. பரலோக ராஜ்யம் எப்படிப்பட்டவர்களுடையது? சிறு பிள்ளைகள் அவங்களோடது தான் பாருங்க. அந்த மாதிரி எண்ணங்கள் தான். ஏன்னா அதுக்கு தான் எதையுமே நல்லதா கிட்டதான்னு பார்க்காம அப்படி விசுவாசிங்க, சொன்னதை அப்படியே நம்புங்க. அல்லேலூயா. இப்போ ஆண்டவர் என்னை அப்படி தான் இருக்க சொன்னார் பாருங்க. நீ கவலைப்படாத, நீ அப்போ எப்படி இருந்தியோ இப்பயும் அப்படியே இரு. எப்படி நடக்கும்லாம் தெரியாது, ஆனால் நடக்கும். அதுதான் நம் தேவன். ஏன்னா அப்படி இருக்கும் பொழுது தான் நீங்கள் தேவனை நம்பி இருக்கிறதாக அர்த்தம் பாருங்க. அல்லேலூயா. கவலைப்பட்டு கொண்டு நான் அப்படி பண்ணிடலாமா, இது எடுத்து கட்டிடலாமா, இப்படி போனால் அப்படி முன்னேறிடலாமா, இந்த காரியத்தை செய்து முடிக்கலாமா, இவங்கள்ட்ட ஒரு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப் வச்சுக்கலாமா, இந்த காரியம் உங்க மூலமா நடக்குமா அப்படின்லாம் யோசிக்கிறத விட்டுட்டு கர்த்தர் மேல் உங்கள் பாரத்தை வைத்து விடுங்கள். கலங்கி தவிக்காதீங்க, அவர் உங்கள் தேவைகளை சந்திப்பார். இன்றைக்கான பாடு இன்றைக்கு மட்டும் போதும். அல்லேலூயா. யாருமே பாருங்க, இன்னைக்கு நம்ம நல்லா தான் இருப்போம், ஆனால் நம்ம சிந்தனைகள் எல்லாம் உட்கார்ந்துருக்கும் பொழுது நாளைக்கு என்ன நடக்கும், நாளைக்கு என்ன சமைக்கலாம், நாளைக்கு என்ன ட்ரெஸ் போடலாம், இதே மாதிரி தான் நம்ம ஸ்டேட்டஸ் இருக்குமா, இதே மாதிரி தான் வீடு வாங்காமல் இருந்துருவோமா, இதே மாதிரி தான் பைக் வாங்காமல் இருக்கலாமா? அநேகர் பலவீனப்பட்டு இருக்காங்க. அதே மாதிரி நம்ம ஆயிடுவோமா ஃபியூச்சரில்? அந்த கவலையெல்லாம் விட்டுருங்க. என்னையோட நீங்கள் இப்போ எப்படி இருக்கீங்களோ 1000 மடங்கு இதோட அதிகமாக செழிப்பாக இருப்பீங்க, 1000 மடங்கு ஆசீர்வாதமாக இருப்பீங்க, 1000 மடங்கு தேவன் உங்களை பெருக பண்ணுவார். ஏன்னா தேவன் நன்மையானதை தருகிறார். நன்மையான தேவன். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் தேவன் நன்மையான தேவன், அவர் நன்மையானதை தருகிற தேவன். ஹல்லேலூயா. மனிதர்கள் மாறலாம், என் தேவன் மாறாதவர். ஹல்லேலூயா. சங்கீதம் 118:24 வாசிப்போம். சங்கீதம் 118:24. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். நம்ம என்ன செய்யணும்? அனுதினமும் காலையில் எழுந்திருந்து கர்த்தர் நல்லவர், அவர் மாறாதவர், இந்த நாள் கர்த்தர் உண்டு பண்ணின நாள், அல்லேலூயா அப்படி சொல்லி அவரை துதிக்கணும் பாருங்க. இது கர்த்தர் உண்டு பண்ணின நாள், இதிலே களி கூர்ந்து மகிழ கடவோம். என்ன கழிவுறணும்னா, எதுக்காண்டி சந்தோஷப்படணும் அப்படின்னா, நீங்க எப்படி இருக்கீங்க, இன்னைக்கு தேவன் உங்க தேவைகளை எப்படி சந்தித்திருக்கிறார். ஹல்லேலூயா. இல்லாததை நினைத்து கவலைப்படாதீங்க, என்ன இருக்கோ அதை நினைத்து தேவனுக்கு நன்றி சொல்லி துதிங்க. ஹல்லேலூயா. அப்பதான் என்ன, நம்ம களி கூர்ந்து மகிழணுமா பாருங்க. அவர் செய்த நன்மையை நினைத்து களி கூர்ந்து மகிழணும். கிவ் தேங்க்ஸ் டு த லார்ட் அப்படின்வாங்க. அவருக்கு நன்றி சொல்லணும் காலையில் எந்திரிச்சு. ஹல்லேலூயா. நீங்க நன்றி சொல்றதே ஒரு துதி தான். ஆமென். ஹல்லேலூயா. உற்சாகமா இருக்கவங்க ஒரு ஹல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க, நிகழ்காலத்தில் நம்முடைய விசுவாசம் ரொம்ப அவசியமானதா இருக்கிறது. ஆனா நம்ம என்ன பண்றோம், நிகழ்காலத்திலையும் அவிசுவாசமா இருக்கும், எதிர்காலத்தை குறித்து அநேகமாக பாரப்பட்டு கொண்டே இருக்கிறோம் பாருங்க. நேற்று நான் ஜெபம் பண்ணி என்ன வார்த்தையை பேசலாம்னு யோசிக்கும் பொழுது பாருங்க, நான் யோசிக்கும் பொழுது என் தாட்ஸ் எல்லாம் வேற எங்கேயோ போகுது, வேற எங்கேயோனா வேறு சிந்தனைகளை குறித்து போயிட்டே இருக்கு பாருங்க. அப்பதான் ஆண்டவர் சொன்னாரு, இன்னைக்கு என்ன தேவையோ அதை நீ கவனி, ஏன்னா உன் எதிர்காலத்துக்கும் நான் தான் உனக்கு தேவனா இருக்கிறேன். ஹல்லேலூயா. உன்னோட கடந்த காலம் உனக்கு என்னன்னு தெரியுமா, நீ பிறப்பியான்னு தெரியுமா, உன்னை உண்டாக்குனதே நான் தான். ஹல்லேலூயா. உன் தாயின் கருவிலே நீ நினைத்து பார்க்கல, நீ உண்டாகணும்னு சொல்லலை, உன்னை உருவாக்குனது நான் தான்.
எப்படி ஒரு தாய் தன் குழந்தைக்கு என்ன தேவையோ அதை சந்திக்கிறது போல உன் தேவையை சந்திக்கிறது என்னுடைய கடமை. இன்றைக்கு என்ன தேவையோ அதை மட்டும் நீ சிந்தித்துப்பார் ஆண்டவர் என்று பேசினார். ஒரு வசனத்தை எடுத்து வாசிப்போம். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 34. ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். பாருங்க, நாளைக்கு எப்படினாலும் இருக்கலாம், நாளைக்கு பெரிய போரே வரலாம், நாளைக்கு சுனாமியே வரலாம். இப்போ வந்து எர்த்குவேக் வந்துச்சு பாருங்க வெனிசுலாவில், ரொம்ப ரொம்ப கொடூரமாக எத்தனை பில்டிங்ஸ் வந்து இடிஞ்சு விழுந்ததை நம்ம பார்க்கிறோம். கடைசி காலத்தில் நம்ம இருக்கோம் பாருங்க. கர்த்தர் சீக்கிரமாக வரப்போகிறார். ஹல்லேலூயா. அப்போ ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, நாளைக்கு எவ்வளோ பெரிய ஒரு ஆபத்தான நாளாக கூட இருக்கலாம். நான் சொல்றாரு, நான் உன்னோடே கூட இருந்து செய்யும் காரியம் பெரியவைகள், அதிசயமானவைகள், ஆச்சரியமானவைகள். ஸோ அதை குறித்து நீங்கள் ஒரு நாளும் கவலைப்படாத, நாளைக்காக கவலைப்படாதிருங்கள், நாளை தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படுமா. பாருங்க, அடுத்து வாசிங்க. அந்தந்த நாளுக்கு அதன் பாடுகள் போதும்ட்டார். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஏதாச்சும் பெரிய தேவைகள் இருக்கா, சந்திக்கப்படணுமா, நாளைக்கு 1 லட்ச ரூபா அமௌண்ட் உங்களுக்கு தேவையா, நான் சொல்கிறேன் கவலைப்படாதிருங்கள். ஏன்னா இன்னைக்கு உன் தேவையை எப்படி ஆண்டவர் சந்தித்தாரோ அதே போல் உன் தேவையை நாளைக்கும் சந்திப்பார். ஹல்லேலூயா. அது எப்படி வரும்லாம் தெரியாது, ஆனால் வரும். ஹல்லேலூயா. வழியே இல்லாத இடங்களிலும் வழிகளை உண்டு பண்ணுகிறவர். ஹல்லேலூயா. செங்கடல் 2ஆக பிளக்குது பாருங்க, வழியே இல்லை, மக்கள் நிற்கிறாங்க, இதற்கு மேலே நம்ம வாழ்க்கையே முடிந்து விட்டது, செத்து மடிய போகிறோம் என்று யோசிக்கிற நேரத்தில் செங்கடல், இதுவரை யாருமே பார்க்க கூடாத பார்த்திராத காட்சி பாருங்க. ஒரு கடல் 2ஆக பிளந்து நின்றுச்சுன்னா எவ்வளோ ஒரு பிரம்மாண்டமாக இருக்கும். 2 பக்கம் மதில் சோர்மா நிற்கிது பாருங்க. இந்த மாதிரி ஆச்சரியமான காரியங்களை தேவன் உங்களுக்கு செய்வார். நான் சொல்கிறேன், உங்களுக்கு ஏதாச்சும் கவலைகள் இருந்தால் நான் சொல்கிறேன், செங்கடல் பிளந்தது போல அந்த அந்த கவலைகள் எல்லாம் பிளக்கும், 2ஆக பிளக்கும் பாருங்க. இடையில வலி உண்டாகும், வலி இல்லை தான், ஆனால் வலி உண்டாகும். அதான் ஆண்டவர் சொல்றாரு, கவலைப்படாதிருங்கள். 30வது வசனத்தை வாசிப்போம். அற்ப விசுவாசிகளே, இன்றைக்கு இருந்து நாளைக்கு அடுப்பிலே போடப்படும் காட்டுப்புழுக்கு தேவன் இவ்விதமாக உடுத்துவித்தால் உங்களுக்கு உடுத்துவிப்பது அதிக நிச்சயம் அல்லவா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். ஹல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் எல்லாம் நம்மளை பற்றி நல்லாவே தெரிஞ்சு வச்சிருக்காரு பாருங்க. நம்ம கவலையெல்லாம் என்ன ட்ரெஸ்ஸு போடுவோம், சின்ன விஷயங்களுக்கு பெருசாக கவலைப்படுவோம். பெரிய பிரச்சனைகள் சில பேர் இருக்காங்க, நான் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய பிரச்சனையெல்லாம் கவலையே பட மாட்டாங்க, அவங்களுக்கு அது பெரிய பொருட்டாவே தெரியாது. ஆனால் சின்ன சின்ன விஷயங்கள், நாளைக்கு காலையில் என்ன சாப்பிடுவோம் அதை குறித்து பயங்கரமாக கவலைப்படுவாங்க பாருங்க. சில பேர் ட்ரெஸ் இல்லையென்று பெரிய கவலைப்படுவாங்க. உண்மையா இல்லையா? சில பேர் ஆமான்றீங்க. ஏதாச்சும் ஒரு சின்ன விஷயம் காணாம போயிருக்கும், அதை நினைத்து கவலைப்பட்டு கொண்டே இருப்பீங்க பாருங்க. யாருக்காச்சும் எதுவும் காணாம போயிருக்கா வீட்டில்? வளையல் போயிருச்சா? கிடைக்கும் கண்டிப்பா. ஹல்லேலூயா. கண்டிப்பா நிச்சயமாக கிடைக்கும். ரெட்டத்தனையாக கொடுப்பார் ஆண்டவர். ஆண்டவர்கிட்ட ஒரு பழக்கமே என்னன்னா, ஒன்று காணாம போயிடுச்சு அப்படின்னா திருப்பி கிடைக்கும் போது சிங்கிளாக வராது, டபுளாக வரும். ஹல்லேலூயா. ஆமென். பாருங்க என்ன சொல்றாரு. ஆகையால் 31 வாசிப்போம், எல்லாரும் சேர்ந்து வாசிப்போமா. ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதீர்கள். ஹல்லேலூயா. பாருங்க, உலகத்தில் நீங்கள் கேட்டிங்கன்னா என்ன சொல்லுவாங்க, எதுக்கு சார் உழைக்கிறோம், நம்ம உழைக்கிறதே சாப்பிட்றதுக்காண்டி தான், நம்ம உழைக்கிறதே 2 வேளை கஞ்சி குடிக்க தான். ஹல்லேலூயா. அவங்களுக்கு அதே பெரிய பாடா தெரியுது பாருங்க, அதான் அப்படி சொல்றாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, இதுக்கெல்லாம் கவலையே படாதீங்கன்றாரு. இதெல்லாம் உலக கவலை பாருங்க. மார்த்தாள் அநேக காரியங்களை குறித்து இப்படி தான் கவலைப்பட்டே இருந்தாலாம் பாருங்க, ஆண்டவரோட வார்த்தையை விட்டுட்டு. ஆனால் மார்த்தாளோட வீட்டுக்கு தான் ஆண்டவர் வந்திருக்காரு. மார்த்தாளோட ரெஸ்பான்சிபிலிட்டி தான் அது, அவங்க தான் செஞ்சு கொடுக்கணும் சமைக்கிறதெல்லாம். ஆனால் ஆண்டவர் என்ன சொல்றாரு, அந்த மாதிரி காரியங்களே உலக கவலை தான். ஹல்லேலூயா.
இப்படிதான் நம்ம வீட்டை குறித்து அநேக காரியங்களை குறித்து குழம்பிக்கிட்டே இருக்கீங்க யாரோ. நான் சொல்றேன், அதான் தேவன் ஒரு பியூரா உங்கள்கிட்ட பேசிட்டு இருக்காரு. உங்கள் கவலைகள் எல்லாம் அவர் மீது வைத்து விடுங்கள். அவர் உங்களை விசாரிக்கிறவராக இருக்கிறார். ஆமென். தேவன் நன்மையானதை தருவார். ஏசாயா 58:11 வாசிப்போம். ஏசாயா 58:11. கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களிலும் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக ஆக்குவார் போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் நம்ம இருப்போம். ஹல்லேலூயா. எல்லாரும் சொல்லுங்க, நான் நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன். ஹல்லேலூயா. பாருங்க, கர்த்தர் உன்னை எப்படி நடத்துவாரா? இங்க என்ன வார்த்தை போட்டிருக்கு? ஒவ்வொரு வார்த்தைக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்கு பாருங்க. நித்தமும் சொல்லுங்க, நித்தமும். கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். கர்த்தர் மொத்தமா நடத்துவார் இல்ல, நித்தமும் நடத்துவார். ஹல்லேலூயா. பாருங்க, யதார்த்தமா நம்ம வாசிட்டு போயிடுறோம், ஆனா நித்தமும் நடத்துவார் நமக்கு. இப்ப நித்தமும்ன்ற வார்த்தை என்னன்னா, டெய்லி உங்களுக்கு என்ன தேவையோ அன்னன்னைக்கு உள்ள தேவையை உங்களுக்கு எக்ஸாக்டா கொடுப்பார் பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு என்ன தேவையோ உங்களுக்கு கொடுப்பார், நாளைக்கு என்ன தேவையோ அதை உங்களுக்கு கொடுப்பார். அதுக்கு தான் வசனம் போடப்பட்டிருக்கிறது, நித்தமும். ஹல்லேலூயா. 2 கொரிந்தியர் 6:2 வாசிப்போம். கொரிந்தியர் 6:2 வாசிப்போம். அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். ஹல்லேலூயா. இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். நான் சொல்றேன், கர்த்தர் உங்களை நித்தமும் நடத்துறார் அப்படின்னா இன்னைக்குள்ள காரியத்தை அவர் சந்தித்து தான் ஆக வேண்டும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாளைக்கு கவலைப்பட வேண்டாம் தான், ஆனா இன்னைக்கு நமக்கு தேவை இருக்கே. ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அனுக்கிரக காலத்திலே நான் உனக்கு செவி கொடுத்து இரட்சணிய நாளிலே உனக்கு உதவி செய்தேன் என்று சொல்லியிருக்கிறாரே, இதோ இப்பொழுது அனுக்கிரக காலம், இப்பொழுது இரட்சணிய நாள். ஹல்லேலூயா. நான் சொல்றேன், இன்றைக்கான அற்புதத்தை அதிசயத்தை இன்னைக்கு கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? உங்க தேவை, நான் சொல்றேன், இன்னைக்கு அவர் ஃபியூச்சரை நினைச்சு நீங்க கவலைப்படாதீங்க எதிர்காலத்தை குறித்து, ஆனா இன்றைக்கான தேவையை இன்றைக்கே சந்திப்பார். ஹல்லேலூயா. அது ஒரு நாளும் மாறாது. நீங்க செக் பண்ணி பாருங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு ஏதாச்சும் உங்களுக்கு தேவை இருக்கா? இன்னைக்கு சந்திப்பார் நிச்சயமாக. அதுல எந்த காம்ப்ரமைஸுமே உங்களுக்கு கிடையவே கிடையாது. ஹல்லேலூயா. அதான் சொல்றாரு, இதோ இப்பொழுதே அனுக்கிரக காலம், இப்பொழுதே இரட்சணிய நாள். யாத்ராகமம் 16:16 வாசிப்போம். யாத்ராகமம் 16:16 யாத்ராகமம் 16:16 அனைவருக்கும் தெரிந்த பகுதி. கர்த்தர் கட்டளையிடுகிறது என்னவென்றால், அவரவர் புசிக்கும் அளவுக்கு தக்கதாக அதில் எடுத்து சேர்க்க கடவீர்கள். உங்களில் உள்ள ஆத்துமாக்களின் இலக்கத்தின்படியே அவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு 1 ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றார். பாருங்க, இந்த பகுதி அனைவருக்கும் நன்று தெரிந்த ஒரு பகுதி. இஸ்ரவேல் மக்கள் பாருங்க, மோசேயின் மூலமாக கர்த்தர் வனாந்திரத்திலே நடத்தி கொண்டு போயிட்டு இருக்கார் பாருங்க. அப்பொழுது வானத்தின் மன்னா விழுகுது பாருங்க மேலே இருந்து. அந்த வானத்தின் மன்னா எப்படி விழுகும் அப்படின்னா, தினமும் காலையில் வானத்திலிருந்து ஒரு இதுவரையும் யாருமே பார்த்திராத ஒரு உணவு, பரலோகத்திலிருந்து ஆண்டவர் உங்களுக்காக பெஸ்டான ஒரு உணவை கொடுத்துருக்காரு பாருங்க. அப்போது அதுக்கு ஒரு கண்டிஷன் கொடுக்குறாங்க. அந்த மன்னாவை நீங்கள் எப்படி எடுத்து சாப்பிடணுன்றதுக்கு ஒரு கண்டிஷன். அப்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவன் தன் தன் கூடாரத்தில் இருக்கிறவர்களுக்காக தலைக்கு 1 ஓமர் அளவு எடுத்துக்கொள்ள கடவன் என்றான். நிறையா விழுது, நிறையா கிடக்கு. நீங்கள் வீட்டு காலையில் எந்திரிச்சு கதவை திறந்து பார்க்கும் பொழுது உங்கள் வீட்டு வாசல் நிறைய மண்ணா கிடக்கு. ஆனால் கண்டிஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ஒன்று தான் எடுக்கணும். ஒரு ஆள்
ஒரு ஆளுக்கு ஒன்று தான். அதான் ஆண்டவர் சொல்கிறார். சரிங்களா? வீட்டில் ஒரு 5 பேர் இருக்காங்கன்னா 5 பேர்த்துக்கும் ஒவ்வொன்று எடுத்துக்கலாம். எனக்கு ஒன்று, வீட்டில் ஒரு 5 பேர்னா மொத்தம் 6 எடுத்துக்கலாம். எக்ஸ்ட்ரா ஒன்று கூட எடுக்கக்கூடாது. அதுதான் கண்டிஷன். இப்போ 17 வாசிப்போம். இஸ்ரவேல் புத்திரர் அப்படியே செய்து சிலர் மிகுதியாயும் சிலர் கொஞ்சமாயும் சேர்த்தார்கள். பின்பு அதை ஓமராக அளந்தார்கள். 19 வாசிப்போம். மோசே அவர்களை நோக்கி, ஒருவனும் விடியற்காலம் மட்டும் அதில் ஒன்றும் வைக்கக்கூடாது என்று அவர்களுக்கு சொல்லியும், மோசையின் சொல் கேளாமல் சிலர் அதில் விடியற்காலம் மட்டும் கொஞ்சம் மீதியாய் வைத்தார்கள். அப்புறம் வாசிங்க. அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது, அவர்கள் மேல் மோசே கோபம் கொண்டான். பாருங்க, இதே போலதான் நம்மளுக்கு அவிசுவாசம் அதிகமா இருக்கு. பாருங்க, ஆண்டவர் என்ன சொல்றாரு? அன்றன்றைக்கான தேவையை நான் உங்களுக்கு சந்திப்பேன், இன்னைக்கான மன்னாவை மட்டும் நீங்க எடுத்தா போதும். இன்றைக்கான தேவை இன்றைக்கு உங்களுக்கு சந்திக்கப்படும். நீங்க எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சீங்கன்னா அது எதை குறிக்கிறது என்றால் உங்கள் அவிசுவாசத்தை குறிக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கான தேவையை எடுத்துக்கணும் மன்னாவை, நாளைக்கான தேவையும் சேர்த்து எடுத்தீங்க அப்படின்னா நாளைக்கு தேவை சந்திக்கப்படாதுன்ற அவிசுவாசம் உங்களுக்கு இருக்குன்னு அர்த்தம். புரியுதா உங்களுக்கு? அதனால தான் என்ன பண்ணுறீங்க? எக்ஸ்ட்ரா எடுத்து வைக்கிறீங்க. ஏதாச்சும் பழம் பறிக்க போகும்போது என்ன பண்ணுவோம்? எக்ஸ்ட்ரா 2 எடுத்து பைக்கில் சேர்த்து வச்சுக்குவோம். சேர்த்து ஒரு வாரத்துக்கு வச்சு சாப்பிட்லாம். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. அன்னன்னைக்கு தேவன் கொடுப்பார். அன்னன்னைக்கு நீ விசுவாசி தான் ஆகணும். நாளைக்கு மண்ணா விழுந்தாதான் சாப்பாடு. விழுகாம போனால் என்ன பண்ணுறது? தேவை சந்திக்கப்படாதே. பாருங்க, நம்ம இப்படி தான் எண்ணிக்கொண்டே இருக்கிறோம், அளந்துக்கிட்டே இருக்கும். பாருங்க, ஹல்லேலூயா. அநேக மனுஷங்களை ரொம்ப நம்புறதுனால தான் ஏமாற்றம் இருக்கு. பாருங்க, நீங்க தேவனை நம்பி பாருங்க, ஏமாறவே மாட்டீங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பையும் மனிதர்கள் மீது வைக்காதீங்க. நான் சொல்றேன், உங்க நம்பிக்கையை தேவன் மீது மட்டும் வைங்க. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த குடும்பம் நமக்கு இருக்காங்க. குடும்பமா சேர்ந்து ஜெபம் பண்ணுங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். ஹல்லேலூயா. உங்கள் நம்பிக்கை தேவன் மீது மட்டும் வைங்க. ஹல்லேலூயா. உங்க ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி தேவன் மேல தான் இருக்கணும். அவரும் உங்க மேல ரொம்ப பொசசிவா இருப்பார். பாருங்க, உங்க மேல ரொம்ப அன்பா இருப்பாரு. நீங்க எது பண்ணினாலும் அவர்கிட்ட பேசணும்னு நினைப்பார். பாருங்க, நீங்க அவர்கிட்ட முதல்ல சொல்லணும்னு நினைப்பார். பாருங்க, ஹல்லேலூயா. தேவன் எதை கற்றுக் கொடுக்கிறார் அப்படின்னா, அன்னன்னைக்கு நீ என்னை விசுவாசித்து வாழ வேண்டும். காலையில எழுந்தா மண்ணா விழாதே, சாப்பாடு இல்லாமல் போயிருமே அப்படின்னு நீ எண்ணிக்கொண்டே இருக்க வேணாம். காலையில் எழுந்தா தேவன் மன்னாவை கொடுப்பார். அப்படி அவிசுவாசமா எடுத்து கூட நிறைய ரொப்பி வச்சவங்க என்ன தெரியுமா ஆச்சு? அது பூச்சி பிடித்து நாற்றம் எடுத்தது. அவங்க விசுவாசம் அவிசுவாசமா இருந்துச்சுன்னா அது பாருங்க இந்த மாதிரி தான் நெகட்டிவா மாறிடும். பாருங்க, அநேகருக்கு தேவையில்லாத காரியங்கள் நடக்குது. கிறிஸ்தவர்களா இருந்தாலும் கூட என் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடக்குது, யாருக்கும் நடக்காத காரியம் எனக்கு நடக்குது அப்படின்னா நான் சொல்றேன், உங்க அவிசுவாசம் மட்டும்தான் காரணமே தவிர வேற எதுவுமே இல்லை. ஹல்லேலூயா. ஏன்னா அவ்வளோ பெரிய தேவ மனுஷனே மோசேவே அவிசுவாசத்தினால கடைசியில் கோவப்பட்டதுனால, விசுவாசம் இல்லாதனால கானானுக்கு போக முடியல. பாருங்க, அப்போ நாளைக்கான தேவையை தேவன் சந்திப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா சொன்னா நீங்க உற்சாகமா ஹல்லேலூயா. நீங்க சொல்றது எனக்கு இல்லை, சபைக்கு இல்லை, தேவனை பார்த்து தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயானா தேவ நாமம் மகிமைப்படுவதாகன்னு அர்த்தமா? ஹல்லேலூயா. இப்போ நான் எப்போ ஹல்லேலூயா சொன்னாலும் நீங்கள் உற்சாகமா ஹல்லேலூயா அப்படின்றன்னு பாருங்க. ஒரு ஃபார்மர் இருந்தாராம், விவசாயி இருந்தாராம், ஒரு குதிரை வளர்த்தாராம். பாருங்க, அந்த குதிரைக்கு என்ன பண்ணாராம், அந்த குதிரை வண்டி மாதிரி செட்டப் பண்ணி அதுக்கு ஒன்று சொல்லி கொடுத்தாராம். நான் பிரைஸ் தி லார்ட்னு சொன்னால் நீ வேகமாக ஓடணும், ஹல்லேலூயான்னு சொன்னால் எங்கே போறியோ அப்படி டக்குன்னு நிற்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம். அப்போது சொல்லி கொடுத்துட்டு ஒரு நாள் பக்கத்து ஊருக்கு போனாராம். அது பெரிய மலைப்பகுதியாக போயிட்டு இருக்கும்போது பிரைஸ் தி லார்ட்னு சொல்லியிருக்காரு. குதிரை கிளம்பிருச்சு. செம்ம ஸ்பீடாக ஒரு 60 கிலோமீட்டர் வேகத்தில் அவ்வளோ ஸ்பீடாக ஓடுதான் 2 குதிரை. அப்போ திடீர்னு என்ன ஆச்சா, ஹல்லேலூயா வார்த்தையை மறந்துட்டாராம் அவர். அப்போ குதிரை ஓடிக்கிட்டே இருக்கு, எப்படி நிப்பாட்டுறதுன்னு தெரியல. குதிரைக்கு ஹல்லேலூயான்னு சொன்னாதான் குதிரை நிற்கும், இல்லாட்டா நிற்காது.
இப்போ என்ன பண்ணுன்னு அவருக்கு தெரியல. குதிரை ஓடிக்கிட்டே இருக்கு, எங்கேயுமே நிற்காம. மலைப்பகுதி வேற, ஒரு தூரத்தில் பெரிய பள்ளத்தாக்கு இருக்கு, ஒரு 300 அடியில். என்ன பண்ணனே தெரியல. அதோட பெரிய கொடுமை என்னாச்சுன்னா, அந்த குதிரையோட அச்சாணி ஒரு சைடில் கலந்து கீழே விழுந்துருச்சு. ஒரு சைடு வீல் கோடிக்கிட்டே சுற்றிக்கிட்டு இருக்கு. இவருக்கு என்ன பண்ணனே தெரியல. இவரும் யோசிச்சு பார்க்குறாரு, ஐயோ ஒரு வார்த்தை சொன்னமே குதிரைக்கு, என்ன வார்த்தை அப்படின்னு யோசிச்சு பிரைஸ் லார்ட்னு திருப்பி சொல்றாரு. இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாக ஓடுது. அப்போ என்ன ஆச்சுன்னா, ஒரு இடத்துல ஒரு 100 மீட்டரில் பெரிய பள்ளத்தாக்கு, அதை நோக்கி ஓடிக்கிட்டு இருக்கு குதிரை. அப்போது ஒரு டூரிஸ்ட் வந்து ஒரு ஃபேமிலி அங்கே உட்காந்து ரவுண்டாக உட்காந்து ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களாம். அந்த பள்ளத்தாக்கு பக்கத்தில் நீர்வீழ்ச்சி அது. அப்போது அது பக்கத்தில் அவ்வளோதான், என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சு, குதிக்க போகுதுடான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது அவங்க ஜெபம் பண்ணிட்டு ஹல்லேலூயான்னு இருக்காங்க. குதிரை நின்றுச்சான். ஹல்லேலூயா, ஆமென். ஹல்லேலூயால இது ஒரு சும்மா ஒரு வேடிக்கையான ஒரு கதை தான். ஆனால் ஹல்லேலூயான்ற வார்த்தை வந்து நீங்கள் சொல்லும் பொழுது பரலோகம் சந்தோஷப்படும், தேவ தூதர்கள் உங்களோடு ஆமோதிப்பாங்க. ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், அவர் பரிசுத்தர், மாறாதவர் என்று. ஆமென். பாருங்க, எதிர்காலத்தை குறித்து ஒரு நாளும் கவலைப்படாதிருங்கள். இன்னைக்குள்ள மன்னவ தேவன் கொடுத்துட்டாரா, அதற்கு நன்றி சொல்லுங்க. எதிர்காலத்தில் எதுவுமே இல்லை தான், எங்களுக்கு உதவ யாருமே இல்லை தான், சொந்த வீடு வாங்க முடியாது தான், நான் நினைத்த காரியத்தை வாங்குறதுக்கு பணம் இல்லை தான், ஆனால் தேவன் சந்திப்பார். ஆமென். இன்னைக்கு நீங்கள் எப்படி இருக்கீங்களோ, ஹல்லேலூயா, கர்த்தர் நல்லவர், கர்த்தர் எனக்கு நல்ல ஒரு ஆக்சிஜன் மூச்சை கொடுத்துருக்கீங்க ஆண்டவரே. நான் எத்தனையோ பேர் நடக்க முடியாமல் இருக்காங்க, எத்தனையோ பேர் படுத்து படுக்கையாக இருக்காங்க, எத்தனையோ பேர் ஊழியத்துக்கு போக முடியாமல் இருக்காங்க, எத்தனையோ பேர் சபைக்கு போக முடியாமல் இருக்காங்க. ஆனால் கர்த்தாவே எனக்கு நல்ல பலத்தையும் ஆரோக்கியத்தையும் காண்டாமல் இருக்கிறதுக்கு ஒத்த பலனையும் கொடுத்துருக்கீங்க கர்த்தாவே. உங்களுடைய நாமத்துக்கு சபைக்குள்ளே வந்து நின்று பாட ஆராதிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பை கொடுத்தீங்களே, அதற்கு நன்றி என்று சொல்லி பாருங்க. நாளை தினத்துடைய தேவை நீங்கள் சொல்லும் போதே சந்திக்கப்படும். ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, யாத்ராகம் 16, 28, 29 வாசிப்போம். பாருங்க, ஆண்டவர் ரொம்ப துக்கப்படுறாரு. பாருங்க, அவ்வளோ அற்புதங்களை செய்து கொண்டு நடத்தி வந்தாலும் இந்த மக்கள் என்ன பண்ணுறாங்க, அவிசுவாசத்தில் நாளைக்கு கிடைக்குமோ கிடைக்காதோ மன்னா, நாளைக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு கிடைக்குமோ கிடைக்காதோ, நாளைக்கு பணம் கிடைக்குமோ கிடைக்காதோ அப்படின்னு சொல்லிட்டு அவிசுவாசமாக மன்னாவை எடுத்து வைக்கிறாங்க. அதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறாரு, அப்பொழுது கர்த்தர் மோசையை நோக்கி, என் கட்டளைகளையும் என் பிரமாணங்களையும் கைக்கொள்ள எந்த மட்டும் மனதில்லாதிருப்பீர்கள். 29 வாசிப்போம். பாருங்கள், கர்த்தர் உங்களுக்கு ஓய்வு நாளை அருளினபடியால் அவர் உங்களுக்கு 6ஆம் நாளில் 2 நாளுக்கு வேண்டிய ஆகாரத்தை கொடுக்கிறார. பாருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, சத்தமா சொல்லுங்க ஹல்லேலூயா. பாருங்க, நீங்க மிச்ச நாள்லாம் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, இந்த 5 நாள் தான் நீங்க வந்து அன்னன்னைக்கு உள்ளதை மட்டும் தான் எடுக்க முடியும். ஆனால் சனிக்கிழமை மட்டும் அடுத்த நாளுக்குள்ளதே சேர்த்து எடுத்துக்கலான்றார் ஆண்டவர். ஆமென். ஏன்னா அடுத்த நாளுக்குள்ள தேவையை அவர் அறிந்திருக்கிறார். ஹல்லேலூயா. எவ்வளோ அற்புதமான ஆண்டவர். நீங்கள் வேறு எந்த நாளை நீங்கள் எடுத்து வச்சு அதிகமாக வைத்திருந்தாலும் அடுத்த நாள் பூச்சி பிடிச்சி கெட்டு போயிடும். ஆனால் சனிக்கிழமை நைட்டு நீங்கள் எடுக்கிறத மட்டும் ஞாயிற்றுக்கிழமை யூஸ் பண்ணிக்கலாம், அது கெட்டே போகாது. ஹல்லேலூயா. ஏன்னா தேவனை நோக்கி, தேவனை சார்ந்து, அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம விசுவாசத்தை இருக்கும் போது அற்புதம் நடக்கிறது. ஆமென். அதிசயம் நடக்கிறது. காதுள்ளவர்கள் கேட்க கடவர்கள். ஆமென். ஹல்லேலூயா. இப்போ பாருங்க, நம்ம தேவன் எவ்வளவு அதிசயமானவர். மிச்ச நாளில் அதிகமாக எடுத்த மண்ணாலாம் கெட்டு போய் பூச்சி பிடிச்சிருச்சு. ஆனால் தேவன் சொல்கிறாரு, நீ சனிக்கிழமை மட்டும் ஒரு ஆளுக்கு 2 எடுத்துக்கோங்க. ஏன்னா அடுத்த நாள் வந்து ஞாயிற்றுக்கிழமை ஓய்வு நாள். அன்னைக்கு நீங்கள் எங்கேயும் போய் அலைய வேண்டாம், அன்னைக்குள்ளதை நீங்கள் சாப்பிடுங்க. நான் இவ்வளோ உங்களுக்கு அனுக்கிரகம் செஞ்சும் நீங்கள் விசுவாசிக்காமல் இருக்கீங்களே. தேவனுக்கு ரொம்ப ஒரு கஷ்டமான காரியம், ஒரு அருவருப்பான காரியம் என்னன்னா, நீங்கள் அவிசுவாசமாக இருக்கிறது தான். யாராச்சும் உங்கள்ட்ட பேசாமல் இருக்காங்களா குடும்பத்தில்? நான் சொல்கிறேன், அவங்களை குறித்து ஒரு நாளும் வருத்தப்படாதீங்க. இந்த மாதிரி விஷயங்களும் உங்களை உடைக்கும். யாராச்சும் உங்களை மதிக்காமல் இருக்காங்களா? நான் சொல்கிறேன், அவங்களை குறித்து ஒரு நாளும் வருத்தப்படாதீங்க. யாராச்சும் உங்களை பார்த்து உங்களை விட மேன்மையான ஆள் அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்கிறாங்களா? அவங்களை குறித்து வருத்தப்படாதீங்க. ஏன்னா வேதம் சொல்லுகிறது, தாழ்த்துகிறவன் உயர்த்தப்படுவான். நீங்க எப்படி இருக்கீங்களோ அப்படியே இருங்க. என் தேவன் என்னுடைய எதிர்காலத்தை நன்றாக தான் வைப்பார். அது மட்டும் சொல்லுங்க. ஒருத்தர் உங்கள்கிட்ட வந்து மேன்மையா பேசுறானா, பெருமையா பேசுறானா, நீங்க ஒண்ணுமே சொல்லாதீங்க. ஓகே, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஆமென்.
என் தேவனின் வாழ்க்கையை பார்த்துக் கொள்வார். ஏன்னா என்னுடைய எதிர்காலம் நாளைக்கான மன்னா அவர் கையில் இருக்கிறது. ஆமேன். நாளைக்கு காலையில் தேவை அவர் நாளைக்கு காலைக்கு தேவையான தேவையை கொடுக்க வேண்டியது யார் கடமை? தேவனுடைய கடமை. ஆமேன். அது எங்கிருந்து சந்திக்கப்படும்? மன்னா எங்கிருந்துங்க வரும் சொல்லுங்க? மேலிருந்து. வசனம் சொல்லுது, எனக்கு ஒத்தாசை வரும் பர்வதங்களுக்கு நேராக. பர்வதம் எங்க இருக்கு? மேலே இருக்கு. நம்ம தேவை எங்கிருந்து சந்திக்கப்படுதுங்க? காலையில் எழுந்திருந்து மேலே நோக்கி பாருங்க. கர்த்தாவே, எனக்கு இங்கிருந்து இப்போ தேவையை சந்திங்க ஆண்டவரே. என்னோட தேவை இவ்வளமாக இருக்கு ஆண்டவரே, சந்திங்க. மேலே மன்னா மேலே இருந்து அநேக தேவைகள் அவங்க கேட்டாங்க. இஸ்ரேல் மக்கள் ஆடு மாடு சாப்பிட்றதுக்கு கறி வேணும்னு கேட்டாங்க. காடைகளை குமித்தா இருப்பாருங்க. ஆனால் இந்த மன்னா மட்டும் எங்கேருந்து வந்துச்சுன்னா மேலே இருந்து வந்துச்சு. மிச்ச காரியங்கள் எல்லாம் பூமிக்குரியவைகள். ஆனால் இந்த மன்னா மட்டும் மேலே இருந்து ஆண்டவர் கொண்டு வந்தா இருப்பாருங்க. பரலோக காரியம். ஹல்லேலூயா. விசேஷமான காரியம். அந்த விசேஷமான காரியத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, அன்னன்னைக்கு உள்ள மன்னாவை மட்டும் நீ எடு. அதுக்கு அர்த்தம் என்னன்னா, அன்னன்னைக்கான தேவை சந்தித்தா மட்டும் உனக்கு போதும், நாளை குறித்து கவலைப்படாதே. அடுத்த வருஷத்துக்கு சில பேர் 10 வருஷத்துக்கு அப்புறம் என் பிள்ளைக்கு நான் என்ன சேர்த்து வைக்கணும் அதை இன்னைக்கு சொல்லி கவலைப்படுவாங்க பாருங்க. ஒரு அம்மா எனக்கு தெரிஞ்சவங்க, எங்க ரிலேஷன் தான், அவங்க செத்ததுக்கு அப்புறம் புதைக்கிறதுக்கு கல்றையை இன்னைக்கு கட்டிட்டாங்க பாருங்க. இப்போ எவ்வளவு ஒரு அவங்க எண்ணங்களை பாருங்க. விசுவாசம் உள்ளவர்களா இருங்கள். ஆமென். இன்னும் ஒரு பகுதியை மட்டும் நம்ம வாசித்து முடிப்போம். யோவான் 11ஆம் அதிகாரம் 23, 24 வாசிப்போம். ஹல்லேலூயா. Thank you Lord. Thank you Lord. Thank you Jesus. யோவான் 11, 23ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம். இயேசு அவளை நோக்கி, உன் சகோதரன் உயிர் தெழுந்திருப்பான் என்றார். 24. அதற்கு மார்த்தாள், உயிர் தெழுதல் நடக்கும் கடைசி நாளிலே அவனும் உயிர் தெழுந்திருப்பான் என்று அறிந்திருக்கிறேன் என்றான். இயேசு அவளை நோக்கி, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். ஹல்லேலூயா. அவரை விசுவாசிங்கன்னா டாக்டர் டிக்ளேர் பண்ணியிருப்பாங்க, இது சுகப்படுத்த முடியாது அப்படின்னு. ஆனால் தேவன் சொல்றாரு, சுகப்படுத்த முடியாதது கூட சுகமாகும் என்னோட நாமத்தினாலே. ஆமென். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். யாரை பார்த்து சொல்றாரு? லாசருவை பார்த்து சொல்றாரு. அவன் செத்துட்டான், ஆனா நீ என்னை விசுவாசிச்சனா மருத்துவன் கூட எழுந்து வருவான் பாருங்க. அவன் விசுவாசிக்கணும் தேவையில்லை. நான் எதுக்கு சொல்றேன்னா, அநேக நாள் நான் சொல்லுவேன், உங்க ஐக்கியம் விசுவாசம் உள்ளவர்களுக்கு கூட இருக்கணும். ஆமென். ஏன்னா உங்க விசுவாசம் அநேக நேரம் பலவீனப்படும் பாருங்க. உங்க விசுவாசத்தினால சில நேரம் ஒண்ணுமே செய்ய முடியாது பாருங்க. ஆனா உங்க கூட ஒரு பிரதர் இருப்பாரு, உங்க கூட ஒரு சிஸ்டர் இருப்பாங்க. அவங்க விசுவாசம் உங்க காரியங்களை நேர்த்தியாக நடக்கிறதுக்கு வாய்க்க போகணும். ஆமென். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் மார்த்தாளை பார்த்து சொல்றாரு, நானே உயிர் தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். அப்போ மார்த்தாளுக்கு ஒரு அவிசுவாச குணத்தை பாருங்க. அற்புதம் எப்படி நடக்கும் பாருங்க. இப்படிலாம் நடக்காது. செத்தவன் எப்படி உயிரோடு வருவான்? ஆண்டவர் சொல்றாரு அந்த கூட்டத்தில், லாசரு உயிரோட வருவாங்க அப்படின்றார். நீங்க நினைச்ச காரியம் நடக்குங்க. உங்களை பார்த்து சொல்றாரு, உங்களுக்கு ஒரு காரியம் வரவே இல்லைன்னு வச்சுக்கோங்க. ஒரு பழமொழி சொல்லுவாங்களே, முடிச்சு போட்டாலும் வராதா, தலைகீழ நின்றாலும் என் பிள்ளைக்கு கணக்கு போட வராதுங்க. தலைகீழ நின்றாலும் எனக்கு பாட வராது. தலைகீழ நின்றாலும் ஏன்ட்டு எதிர்பார்க்குற அந்த காரியம் உங்கள்கிட்ட நீங்க நடக்காது. நீங்க எதிர்பார்க்கிறது ஏன்ட்ட என்னால் செய்ய முடியாதுங்க. அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, செத்து போன உன் காரியத்தை பார்த்து சொல்றாரு, என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. ஆமென். எத்தனை பேர் உற்சாகமா சொல்றீங்க? ஹல்லேலூயா. அநேகர் மார்த்தாளை போலதான் அவிசுவாசமா பேசிட்டு இருக்கோம் பாருங்க. இயேசப்பா சொல்றாரு, லாசரு உயிரோடு எழுந்திருப்பான்றாரு. ஆனா அவரு மார்த்தாள் சொல்றாங்க, ஆமா உயிரோடு எழுந்திருப்பாரு. எப்போ எழுந்திருப்பார்னா, நீ சிலுவையில் அடிபட்டு எங்களுக்காக ரத்தம் சிந்தி மரித்து 3ஆம் நாள் எழுந்திருக்கும் பொழுது உங்களோடு எழுந்திருப்பான்.
அது நடக்க வேண்டியது தானே. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அற்புதம் எதிர்காலத்திற்காண்டி அல்ல, இன்றைக்கே நடக்க வேண்டியது. நான் சொல்றேன், உங்களுடைய அற்புதம் இன்றைக்கான அற்புதம் இன்றைக்கே நடக்கும் பாருங்க. ஆமென். எத்தனை பேர் விசுவாசி சொல்றீங்க ஆமென் என்று? ஹல்லேலூயா. அது ஃபியூச்சர்ல நடக்கக்கூடிய காரியம் இல்லை, இன்றைய தேவைக்கான அற்புதம் இன்றைக்கே நடக்கும். என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? இயேசு அவளை நோக்கி, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஆமென். 11:39 வாசிங்கள். இயேசு கல்லை எடுத்து போடுங்கள் என்றார். மரித்தவனுடைய சகோதரியாகிய மார்த்தாள் அவரை நோக்கி, ஆண்டவரே, இப்பொழுது நாருமே 4 நாள் ஆயிற்று. பாருங்க, அவர் சொன்னது மட்டும் இல்லை, நெகட்டிவா பேசிக்கிட்டே இருக்கான் பாருங்க. நான் சொல்றேன், அவிசுவாசமா பேசாதீங்க. இன்னைக்கு உங்க தேவையை சந்திக்கப்படணுமா, பாசிட்டிவா பேசுங்க, விசுவாசமா பேசுங்க. கர்த்தரின் தேவையை சந்திப்பார். அவர் நித்தமும் என்னை நடத்துவார். நான் நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பேன். இந்த வார்த்தைகளை பேசிக்கொண்டே இருங்கள், அற்புதம் நடக்கும். ஆமென். பாருங்க, இப்படி சொன்னோன்னே ஆண்டவருக்கு ரொம்ப கோபமாயிருது. இயேசு அவளை இப்ப நோக்கி 40 வாசியங்கள். நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பா என்று நான் உனக்கு சொல்லவில்லையா? ஆமென். பாருங்க, நீங்க அவிசுவாசமா பேசினா ஆண்டவர் இப்படிதான் உங்கள்ட்ட பேசுவார். அப்போ பேசினது தான் இப்பயும் பேசுவார். நீங்க புலம்பிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த வார்த்தை தான் உங்களுக்கு. நீ விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் கூறவில்லையா? நான் உனக்கு சொல்லவில்லையா? உனக்கு பேசவில்லையா? இந்த வார்த்தை தான், வேற எந்த பதிலுமே உங்களுக்கு கிடையாது. நீ என்ன புலம்பி துவைச்சாலும், என்ன அழுதாலும், என்ன கோஷமிட்டாலும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்குற ஒரே வார்த்தை இந்த வார்த்தை தான். பாருங்க, நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று நான் உனக்கு சொல்லவில்லையா மகளே, உனக்கு சொல்லவில்லையா மகனே? இந்த வார்த்தை தான் உங்களுக்கு. ஏன்னா அற்புதம் நம்ம கையில தான் இருக்கு, நம்ம விசுவாசிக்கிறதுல தான் இருக்கு. அற்புதம் இன்னைக்கு நடக்கணும்னா நீங்க விசுவாசிங்க. இன்னைக்கு மார்த்தாளை போல அவிசுவாசமா பேசாதீங்க. ஹல்லேலூயா. இன்றைக்கான தேவையை அவர் சந்திப்பார். ஹல்லேலூயா. அது மலையை போன்ற பிரச்சனைகளா இருக்கலாம், நடக்கக்கூடாத காரியமா இருக்கலாம், திறக்கப்படாத வாசலா இருக்கலாம். தேவன் நிச்சயமாக வழி இல்லாத இடங்களில் வழிகளை உண்டு பண்ணுகிற தேவன். உனக்காக அவர் யுத்தம் செய்வார். ஆமென், ஆமென். அவர் எல்லா கட்டுகளை நீக்குவார், உங்கள் வியாதிகளை நீக்குவார், சுகப்படுத்துவார். தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் நித்தமும் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. காலையில் எழுந்திருந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். எனக்கு விரோதமா ஆபீஸ்ல உள்ளவங்க பேசலாம், எனக்கு விரோதமா அநேகர் எழுந்து நிற்கலாம், ஆனா நான் தனி ஆளாக இருந்தாலும் கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார். ஆமென். நான் தனி ஆளா இருக்கலாம், எனக்கென்று பேசுவதற்கு யாருமே இல்லாமல் இருக்கலாம், ஆனா கர்த்தர் என்னை நித்தமும் நடத்துவார்.